உலக வங்கி வந்து வருஷம் வருஷம் ஒரு ரேங்கிங் லிஸ்ட் விடுறாங்க. அது என்னன்னா, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். அதாவது ஒரு நாட்ல வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கும், அந்த பிசினஸ ரன் பண்றதுக்கும் எவ்வளவு ஈஸியா இருக்கு அப்படிங்கிறத வச்சு ஒரு ரேங்கிங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த நாட்ல வந்து பிசினஸ ஈஸியா ரன் பண்ண முடியுதோ, அந்த நாடு எல்லாமே வந்து நல்ல டெவலப்டு கண்ட்ரீஸா இருக்குங்க. இப்ப பார்க்கலாம். இந்த வருஷம் லிஸ்ட்ட பார்க்கலாங்க. பார்த்தீங்க அப்படின்னா, 1 கண்ட்ரி நியூசிலாந்து, 2 சிங்கப்பூர், டென்மார்க், கொரியா, யுனைட்டட் ஸ்டேட்ஸே பார்த்தீங்கன்னா 6வது ரேங்க் தான். யுனைட்டட் கிங்டம் 8வது ரேங்க். இப்படி ஸ்வீடன், எல்லா டெவலப்டு கண்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா, இந்த அங்கே வந்து மெயினாக அவங்க டெவலப் ஆனதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நாள் எல்லா பேப்பர் ஒர்க்கும் முடிஞ்சுடுங்க. உடனே போனீங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்தில் வந்து பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம மாதிரி நாடு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்கன்னா 1008 ஃபார்ம் கேட்பாங்க. இதை கொண்டு வாங்க, அதை கொண்டு வாங்க, ஆதார் கார்டு கொண்டு வாங்க, பேன் கார்டு கொண்டு வாங்க, உங்கள் பாட்டியோட பர்த் சர்டிஃபிகேட் கொண்டாங்க. தேவையில்லாத நிறைய பேப்பர் ஒர்க்குங்க நம்ம ஊரில். அப்புறம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறப்போ அதே மாதிரி தான். நீங்கள் வந்து குவார்ட்டர்லி ஃபார்ம்ஸு, அந்த ஃபார்ம்ஸ், இந்த மந்த்லி ஃபார்ம்ஸு, ஆனுவல் ஃபார்ம்ஸு, மீட்டிங் மினிட்ஸ் நிறைய நீங்கள் ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கும் இங்கே. ஸோ நம்ம இந்தியா இங்கே இந்த ரேங்கிங்கில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்ம பார்த்தோம்னா 63வது இடத்துல இருக்குங்க. அதாவது ஒரு 160, 170 கண்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதில் பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு மிடில் பக்கத்தில் தான் இருக்கோம். நம்ம வந்து இன்னும் டெவலப் ஆகணும், நிறைய வேலைவாய்ப்புகள் பெருகணும் அப்படின்னா வந்து பிஸ்னஸஸ் நிறைய உருவாகணுங்க. பிஸ்னஸ் நிறைய உருவாகணும்னா, அந்த உருவாகக்கூடிய அந்த என்வாயர்மெண்ட் வந்து பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கணுங்க. ஸோ, இப்ப பாருங்க, இதில ஒரு காட்டுறேன் பாருங்க. ரேங்கிங் கீழ போக போக எல்லாம் புவர் கண்ட்ரீஸா போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 190வது ரேங்கிங்கில சொமாலியா, எரிட்ரியா, ஏமன், லிபியா, சவுத் சூடான் இதெல்லாம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸுங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க போய் பிஸ்னஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ, நம்ம வந்து வல்லரசு ஆகணும், நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட், நம்ம ரூல்ஸ் எல்லாமே வந்து பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லியா மாறணுங்க. ஸோ, பிரைவேட் பிஸ்னஸஸ் வளர்ந்தா தான் ஒரு கண்ட்ரி வளருங்க. ஓகே. இந்த கன்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகளோட. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரைட்.